அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேலை கூட அப்பா இந்த ஆராதனை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளிலே அப்பா ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதில் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. யாஷ்வா மெசியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன்,
நல்லவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே,
இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நாம் அப்படியே ஆராதிப்போம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவா, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்,
அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் சொல்லுவோமா? ஹalleluya, 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 யாவே ஹalleluya, யாவே உயர்த்தி நாம் எல்லாருமாக ஹalleluya, praise God, hallelujah, உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. நீரே ராஜாதி ராஜா, மகிமையுள்ள தேவன், மகத்துவமானவர், அற்புதமான தேவன், ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். உம்மை தொழுது கொள்ளுகிறோம். Glory, hallelujah. Thank you Father. நன்றி ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே. இந்த காலை வேளையிலே கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாருமாக உட்காருவோம். நாம் மத்தேயு 20வது அதிகாரத்திலிருந்து இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். கிரேன் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. மத்தேயு 20வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 20வது அதிகாரம் 25வது வசனம். ஹல்லேலூயா. 25வது வசனத்தை நாம் முற்று கவனிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டே வரச் செய்து, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுகை இப்படித்தான், இந்த சிஸ்டத்தில் தான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆளுகையும் இருக்கிறது. பெரியவர்கள் சிறியவர்களை, அதிகாரிகள் மற்றவர்களை மிகவும் குறைவாக, தரக்குறைவாக நடத்துகிற ஒரு சூழ்நிலை எல்லா அதிகாரங்களிலேயும் இருக்கிறது.
இதைத்தான் அவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. 26வது வசனத்தில் சொல்கிறார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கிடவன். பெரியவன் 27வது வசனத்தில் சொல்கிறாரு, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். ஊழியக்காரனுங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை, அன்றைக்கி போயிடுச்சு. இல்லை, சர்வெண்ட், வேலைக்காரனாக இருக்க கடவன். முதன்மையாக இருக்க விரும்புகிறவன், பெரியவனாக இருக்க விரும்புகிறவன், பணிவிடைக்காரனாக வேண்டும், வேலைக்காரனாக வேண்டும். வேலைக்காரன் பணிவிடைக்காரன் இரண்டுமே ஒன்று தான். அது கொஞ்சம் வித்தியாசப்படும். பணிவிடை என்பது சித்தாளு மாதிரி. கொத்தனாருக்கும் சித்தாளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி சித்தாளும் அவங்க பணிவிடை செய்கிறவர்கள், சாதாரண வேலையில் இருக்கிறவர்கள். ஊழியக்காரங்கிறது கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி, அவ்வளோதான். வேலைக்காரன் தான், கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி. வேலைக்காரன் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த அதிகாரி அல்லது அந்த எஜமான் அந்த வேலைக்காரனை சார்ந்திருக்கிற ஒரு நிலை ஒன்று அங்கே ஏற்படும். அந்த ஹெல்ப் விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ரெண்டு விஷயம், பெரியவனாய் இருக்க விரும்பினான், முதன்மையானவனாய் இருக்க விரும்பினான், நீ ஒரு பணிவிடைக்காரனாயிரு. கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பயங்கரமான சப்ஜெக்டை தேவன் சொல்லி கொடுத்துருக்கிறார் நமக்கு. கீழே சொல்கிறாரு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல். அவர் சொல்கிறார், நான் ஊழியம் வேலை வாங்கும்படி, அதை உங்களுக்கு நல்லா சொல்கிறேனே, ஊழியக்காரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, வேலைக்காரன். வேலைக்காரன் அப்படியே மனுஷகுமாரனும் வேலை கொள்ளும்படி வராமல், அப்படின்னா வேலை வாங்கும்படி வராமல், வேலை செய்யவும் ஒர்க்கராக வந்தேன் அப்படிங்கிறார். நமக்கு ஒர்க்கர் லேபர்னால் பிடிக்காது. ஒர்க்கரு லேபரு அப்படின்னா பிடிக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நானே லேபராக தான் என்ன செஞ்சேன், வேலைக்காரனாக தான் வந்தேன். அந்த வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்களேன். நான் ஊழியம் கொள்ளும்படிங்கிறது வேலை வாங்குகிற அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அதான் ஊழியம் கொள்ளுகிறது. இங்கே சொல்கிறாரு, நான் வேலை செய்யறதுக்காக வந்தேன் அப்படின்னா. அடுத்து சொல்கிறாரு, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இந்த கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சீசர்கள் அப்படின்னாலே இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. சீசர்கள் ஆதி காலங்களிலே நம்ம தமிழ்நாட்டில் இந்த குரு சீசன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப எளிமையாக கேட்கப்பட்டது, பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். குரு சீசன். குரு அப்படிங்கிறது தலைவர், சீசன் அப்படிங்கிறது பின்பற்றுகிறவன். அந்த தலைவரை பின்பற்றுகிறவன். எங்களுக்கு அவர் தான் குரு, எங்களுக்கு அவர் தான் குரு. நிறைய பேர் மியூசிக் டைரக்டர் உருவானவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இளையராஜா தான் குரு அப்படின்வாங்க. நாங்கள் அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டாங்க, பட் அவங்களுடைய மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். அவங்கள வச்சு, அவங்கள ஒரு கோலாக வச்சு வளர்ந்துருப்பாங்க.
அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இருக்காது. பட் என்ன, அவங்க மனசில் அவங்களுடைய பிரதிபலிப்பு தான் இவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அவங்க என்ன விரும்பினாங்களோ, அவங்க என்ன அவங்களுக்குள்ளே என்ன இருந்ததோ அது இவங்களை தூக்கி நிறுத்தினது. ஏதோ ஒன்று எந்த துறையாக இருந்தாலும் சரி. இது நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் நமக்கு குரு அப்படின்னா, உங்களிலே எவரும் குரு என்று அழைத்து கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொன்னார். உங்களிலே யாரும் நான் குரு அப்படின்னு அழைத்து கொள்ளாதிருங்கள். இன்றைக்கி சினிமா பட பாணியில் எல்லாமே தலைவர்களாக விரும்புகிறோம். என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி சினிமா பட பாணியில் ஒரு நடிகர் வந்தால் எப்படி ஒரு விசில் அடிக்கிறதோ, ஒரு பயங்கர ஆரவாரம் பண்ணுறதோ, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ, அது மாதிரி பாஸ்டர்ஸ் வந்தாலும் அடே அப்பா அவர் ரசிகர்கள் பட்டாளம் என்ன செய்கிறது, விசில் அடிக்கிறது. அதை இன்றைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இங்கே குரு அப்படிங்கிறத அங்கீகரிக்கும்படியாக அவங்க அந்த மாதிரி செய்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. உலகத்தின் சாயல் நமக்கு வேண்டாம். அங்கே இயேசுவும் சீசர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்களா? அவர் வரும்போது இவர் கைதட்டியிருப்பார்களா? ஒரு அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அற்புதம் நடக்கும்போது ஆச்சரியப்படுறது சகஜமாக இல்லையா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு மிராக்கள் நடக்குது, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சீசர்கள் ஆச்சரியப்பட்ட உடனே இயேசுநாதர் அவர்களை கண்டித்தார், கடிந்து கொள்ள தொடங்கினார். என்னடா, நம்ம வாசிக்கும் போது அற்புதம் நடந்துச்சுன்னா நம்ம ஆச்சரியப்படுறது இல்லைங்க, மனுஷ இயல்பு தானே. ஐயோ எப்படி பிரமிப்பாக செய்கிறாரு அப்படின்னு அவர்களை கண்டிக்க தொடங்கினார். நீங்கள் விசுவாசமுடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய முடியும். ஒவ்வொரு அற்புதத்துக்கும் பிரமித்து பார்க்காதபடிக்கு அவர் தனக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்கோ, தான் எப்படி இருக்கிறனோ, தான் எப்படி வாழ்கிறனோ, தான் எப்படி அந்த முன்மாதிரி அவர் கடைப்பிடித்து இருக்கிறாரோ அதை அப்படியே அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் சொல்லிக் கொடுக்க மறக்கவில்லை. பிரைஸ் காட், அல்லேலூயா. அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இரவெல்லாம் ஜெபித்தார். அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஜெபித்தா தான் அற்புதம் நடக்கும்ன்றதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் இரவெல்லாம் ஜெபித்தார். ஏன் ஜெபித்தார்? நமக்கு முன்மாதிரி அவர் ஏற்படுத்தினார் இல்லையா? இந்த பூமியில் அவர் கடந்து வந்தது எல்லாமே முன்மாதிரி. ஒரு குரு ஒரு சீசர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதை கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்போ அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீசர்களுடைய கால்களையும் தொட்டு கழுவுகிறதற்கு அவர்களை தொட்டார்னா காரணம் என்ன? தொட்டதுக்கு, கால்களை தொடுறதுக்கு காரணம் என்ன? பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய காலை தொடக்கூடாது அப்படிங்கிறான். ஒரு குழந்தை பிறந்திருக்குதுங்க. பிறந்த குழந்தைய ஒரு தகப்பன், ஒரு தாய் அந்த குழந்தையினுடைய காலை எத்தனை முறை முத்தம் கொடுப்பாங்க தெரியுமா? அதே குழந்தை வளர்ந்துட்ட பிற்பாடு 25 வயசில் அந்த காலை போய் நம்ம போய் முத்தம் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், அந்த செயல்பாடுகளை யோசிச்சு பாருங்களேன். அது அந்த குழந்தையில் இருக்கும்போது நாம் அந்த குழந்தைய அந்த காலில் முத்தம் கொடுக்கறதுங்கிறது ஒரு அழகாக இருக்கும். அது ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் கையில் முத்தம் கொடுக்குறோம், நெத்தியில் முத்தம் கொடுக்குறோம். முத்தம் கொடுக்கறத தவிர்க்கணும். முதல்ல குழந்தைங்களுக்கு சொல்கிறோம், அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் இது கண்டினியூவாக பெரிய ஆட்கள் ஆகும்போது அதையே செய்ய முடியுமான்னா செய்யலாம். ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் கவனிங்க, அந்த சீசர்களுடைய காலை தொட்டு கழுவினார்.
சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவமானவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவரை இல்லாமல் ஒன்றும் உருவாகவில்லை. இந்த உலகத்தில் ஒரு பெரியவர் அப்படின்னா அவரை விட பெரியவர் யாருமே கிடையாது. ஆனால் அவர் அவ்வளவோ பெரியவர். சொல்ல சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், பலிகளிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். வேதம் சொல்லுது எல்லாவற்றிலும் பெரியவர். அந்த பெரியவர் இந்த சின்ன சின்ன பசங்களுடைய காலை தொடுறார். தொட்டு கழுவி துடைத்து முத்தம் கொடுக்கிறார். பேதுரு சொல்கிறான், கதறான், ஆண்டவரே நீர் என் காலை தொடக்கூடாது, அப்படி செய்கிறது அது நல்லது கிடையாது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை தொடலை அப்படின்னா உனக்கு எனக்கும் பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. நீ யாரோ நான் யாரோன்றார். பேதுரு சொல்கிறான், என் கால்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, என் தலைகளையும் என் சரீரம் முழுவதையும் நீர் கழுவ வேண்டும், தொட வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ சொல்லுகிறார், முழுகினவன், ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கிறதுக்காக அதை சொல்கிறார். முழுகினவன் தலையெல்லாம் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கால்களை மட்டும் கழுவினா போதும், இப்போ எனக்கு இடம் கொடு அப்படிங்கிறார். இது ஏன் இந்த கான்செப்ட் இவங்களுக்குள்ளே வந்துச்சு? எதுக்காக இந்த மாதிரியான இது ஏற்கனவே அவருடைய ஃப்ரீ பிளான் தான். சீசர்களுக்குள்ளே அடிக்கடி சில பிரச்சனைகள்லாம் வருது. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 34வது வசனம் வாசிச்சு பாருங்கள். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் சட்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். பிரைஸ் காட், நான் பெரியவன். ஆண்டவர் சொல்றா, நீ பெரியவனாக இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? நீ வேலைக்காரனாயிரு. நீ பெரியவனாக இருக்கணும்னா நீ என்ன செய்ய? நீ பழிபடைக்காரனாயிரு. இந்த உலகத்தில் ராஜாதி ராஜா, மகத்துவமுள்ள தேவன், நான் இந்த பூமிக்கு கடந்து வந்து உங்களுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கலை, நான் வாழ்ந்து காட்டினேன். நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கலை. நிறைய விஷயங்கள் அவர் போதிச்சாருன்னு சொல்லக்கூடாது. அவர் போதிக்கிறவராக இருந்தார், ஆனால் அவர் செயலிலே செய்து போதிக்கிறவராக இருந்தார். அவருடைய கால்களை தொட்டார், கழுவினார். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினாராம். இந்த தாழ்மை அப்படிங்கிறத, தாழ்மைக்கு அவருக்கு தேவையே இல்லை. எதுக்கு அவர் தாழ்த்தணும்? அவ்வளோ பெரிய சர்வ வல்லமையில் தேவன் தன்னை தாழ்த்த வேண்டிய அவசியமே இல்லையே. நமக்கு முன்மாதிரி அவர் வாழ்ந்தாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். தேவஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், வேதவசனம் என்ன சொல்லுது? தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஒரு சர்ச்சை சீசர்களுக்குள்ள உருவாகிறது. அன்னாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன தெரியுமா? ரொம்ப நாளாக அன்னாளுடைய மனசில் வேதனை. அன்னாளுக்கு சக்களத்தி, 2வது வாரமாக கல்யாணம் முடித்தவன். அவன் நேர்த்தியாக கல்யாணம் பண்ணி பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா இல்லை கூப்பிட்டு வந்துட்டானான்னு தெரியல. சக்களத்தின்னா அப்படித்தானே இருக்கும். மனைவிக்கு சக்களத்திக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. வருஷத்துக்கு ஒரு பிள்ளையை பெற்று தள்ளுறான்.
அண்ணாளுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு கூட ஆண்டவர் வழி திறக்கலை. வருஷத்துக்கு ஒரு பிள்ளையை பெற்று தள்ளுறாங்க. ஸ்தோத்திரம். அண்ணாளுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்கிறார், அந்த அண்ணாளுக்கு விஷயம் புரிஞ்சது. எப்போ புரிஞ்சது? அந்த அண்ணாள் மீது தேவன் கடாட்சமான போது, அந்த அண்ணாளுக்கு தேவன் அற்புதம் செய்த பொழுது, அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்த ஏக்கங்கள் மாறும் பொழுது, அவளுடைய கண்ணீர் மாறும் பொழுது தான் தெரியுது தேவன் சில காரியத்தில் அவர் பொறுக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறார், உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும். இப்போ அவர் அழகாக அவர் சொல்கிற பாருங்களேன், உயர்த்துகிறவரும் என்னை தாழ்த்தணும்னு நீங்கள் நினச்சிங்க, அதனால தான் நான் தாழ்ந்திருந்தேன். பிரைஸ் காட். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன். எதுவுமே ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு அனுபவங்க. அவங்க போதித்தாங்க, அதை நான் பேசுகிறேன். இல்லை, நம்மளுடைய லைஃப்பில் ஒரு காரியம் நமக்கு தாக்கமாக ஏற்படுது அப்படின்னா அந்த தாக்கம் காலத்திற்கு அது வடுவாக நமக்குள்ளே மாறி நமக்கு ஒரு பெரிய டீச்சிங்கை அதை நமக்கு கொடுக்கும். அண்ணாளுக்கு புரிஞ்சது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். இப்போ அவளுக்கு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைச்சீங்கன்னா அவளை மேன்மைப்படுத்த முடியும். கொஞ்ச காலம் சிறுமை, தாழ்மை, கண்ணீர், பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே அப்படிங்கிற கேள்வி இல்லை, அதுக்கு மத்தியில் எத்தனையோ ஏன் என்கிற கேள்வியை அந்த அண்ணால் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது தான் இது. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அதை கடந்து வந்த பொழுதுதான் ஏன் இந்த கேள்வி கேட்டோம். தேவன் நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரே. காலம் கொஞ்சம் கடந்த பிற்பாடு தான் வெளிப்பட்டுச்சு, நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். அவர் அதனதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன். எனக்குன்னு வச்சிருக்கிறத வேறு யாருக்கும் அவர் கொடுக்க மாட்டார். நான் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம், அண்ணா நினச்சிருக்கலாம், இப்போது நான் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம், நான் அவசரப்படாமல் இருந்திருக்கலாம், நான் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அண்ணாளுக்கு அப்புறம் தான் விஷயம் புரிஞ்சுது. ரைட், நம்ம தேவன் நிச்சயமாக ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு திட்டம் வச்சுருந்தாருன்னா அதில் பாதாளத்துக்குள்ளே கிடக்கிற மனுஷனையும் தூக்கி நிறுத்த முடியும். ஆனால் அவர் அந்த டே வர்றது வரைக்கும் நாம் கொஞ்சம் இந்த பாதாளத்துக்குள்ளே கிடந்தாலும், யோசேப்புக்கு குழின்னு ஒன்று கிடந்துச்சு. குழிக்குள்ளே கிடக்கிற நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு நேரம்? ஃபுல் நைட்டு கிடந்தாரா, அல்லது 2 நாள் நைட்டு கிடந்தாரா நமக்கு தெரியல, அல்லது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக கிடந்தாரா, எவ்வளவு நாள்னு தெரியல. ஆனால் அந்த குழிக்குள்ளே கிடந்த நேரமெல்லாம் பாருங்கள், எத்தனை பாம்புகள் இருக்கும், எத்தனை பிரச்சனை இருக்கும், எத்தனை அந்த இடத்துல கிடந்திருக்கும். ஆனால் அந்த குழிக்குள்ளே கிடக்கிற அந்த நேரத்தையும், அதே யோசேப்பு எகிப்தில் அதிபதியாக மாறின நேரத்தையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள். சிறைச்சாலைக்குள்ளே கிடக்கிற நேரத்தையும், அந்த எகிப்தில் அதிபதியாக இருந்த நேரத்தையும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள். பழி சுமத்தப்பட்ட நேரத்தையும், அந்த யோசேப்பு அந்த எகிப்தில் உயர்த்தப்பட்ட நேரத்தையும் நினச்சி பாருங்க. க்ளோரி. நம்ம ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவளாலே. ஆனால் நான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெசன், ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீ வளர்ற அப்படின்னா, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்குள்ளே வர்றேன்னா, உன் தன்மைகள், உன் குணங்கள், உன் வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ பணிவடை, சர்வன்ட் ஆஃப் ஸ்பிரிட்.
ஒரு பணிவிடை ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நீ இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அங்கே இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். ரெண்டுமே ஊழியக்காரன் தான். ஊழியக்காரனுக்குரிய தன்மைகள் வேறு வேறு தன்மைகள் அங்கே இருக்கிறது. நீ பெரியவனாக இருக்க விரும்பினா, முதன்மையானவனாக இருக்க விரும்பினா, இது அநேக வேளையில் நான் பொதுவாக பார்த்திங்கன்னா, எனக்கு தேவன் சில கிருபையை கொடுத்துருக்குறேன். நல்லா சண்டே கிளாஸ் எடுப்பேன், நல்லா விபிஎஸ் எடுப்பேன். எனக்கு அனுபவம் இல்லை, ஆனால் ஒன்று சொல்லி கொடுத்தா நல்லா கேப்சர் பண்ணிக்கிடுவேன். எல்லா ஊழியர்களையும் ரொம்ப நல்லா சிறப்பாக செய்வேன். வாலிபர் மீட்டிங் ரொம்ப நேர்த்தியாக நடத்துவேன். ஒரு வாலிபர்களுக்குள்ளே என்னென்ன பாவங்கள்லாம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு அந்த பாதைகளை கடந்து வந்த அனுபவம் இருக்குது. ஸோ அவங்கள நம்ம கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய வழிமுறைகளை எல்லாமே தெரியும். ஆனால் அந்த பொறுப்பு பார்த்திங்கன்னா, அதை சரியாக செய்யணும், 100க்கு 100 சரியாக செய்யணும்னா நான் என் கையில் கொடுத்தா அந்த வாலிபர் மீட்டிங் கரெக்டாக போகும். எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பொறுப்பை செய்யவே தெரியாத ஒருத்தருடைய கைக்கு அந்த பொறுப்பு போகும். இப்போது அண்ணாளையும் அண்ணாளுடைய சக்கலத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவள் பிள்ளையாக பெற்று தள்ளுறா, இவளுக்கு பிள்ளையே இல்லை. ஆனால் இந்த அண்ணாள் சூசன் பர்சன், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளுக்கு மட்டும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சில நெருக்கத்துக்குள்ளே தான் போவாங்க. பிரைஸ் காட். எனக்கு ஒன்றும் புரியலை. உனக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கு ஒன்றுமே தெரியலைன்றது வரைக்கும் உன் கையில் ஒன்றும் கிடைக்காது. எனக்கு புரியல. தேவன் இழிவானவைகளை உள்ளவைகளை ஆகும்படியாக இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம தான் புரிஞ்சது, எனக்கு திறமை இருக்குல்ல, நான் இதை செய்ய முடியும்ல. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். அவர் சிந்தனை வேற, நம்ம சிந்தனை வேற. நமக்கு என்ன ரோல் வச்சிருக்கிறாரோ, நான் எந்த இடத்துல இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த இடத்துல நானாக இருந்துட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்ன, எங்கே நிற்கணும், அந்த தூணில் நிற்கணுமா, அந்த தூணில் நிற்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை மட்டும்தான் நான் கேட்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்புறம் தான் கற்றுக்கொடுறது. ஸ்பிரிச்சுவலுங்கிறது அது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற திறமை, நம்மக்கிட்ட அறிவு, நம்மக்கிட்ட நிறைய ஞானம் இருக்குது. இதெல்லாம் செய்யக்கூடிய நம்மக்கிட்ட நிறைய கிருபைகள்லாம் நிறைய இருக்கலாம். ஆனால் தேவன் செயல்படுகிறதுக்கு இது எதுவுமே தேவையில்லை. அங்கே ஒரு கல்யாண வீட்டில் பெரிய குறைவு வந்துச்சு. அங்கே பணிவிடைக்காரர்களுக்கும் தேவனுக்கும் தான் இடையில கனெக்ஷன். இந்த பணிவிடைக்காரர்கள் அந்த அற்புதம் நடந்ததுக்கு மிக முக்கிய காரணம். ஏன்னா அந்த தண்ணியை மொண்டு விசாரிக்கிறது, இப்போ ரசத்தை கொண்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டு வந்தவர்கள் அந்த பணிவிடைக்காரர்கள். அந்த கல்யாண வீட்டில் சர்வ் பண்ணுறவங்க. நம்ம ஊரில் எல்லாம் கல்யாண வீட்டில் பந்தி பரிமாறுகிறவர்கள் யார் கையில் திராட்சை ரசம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக
அந்த குவளையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். குறைய குறைய ஊற்றுவாங்களாம். எனக்கு குறைஞ்சிருச்சுன்னா கொண்டு வந்து ஊற்றுவாங்களாம். அந்த குவளையை கல்யாணம் முடிகிறது வரைக்கும் யூதர்கள் கையிலேயே வச்சுருப்பாங்க, திராட்சரச குவளையை. அல்லேலூயா. ஒரு ஆள் கொண்டு வந்து குறைய இந்த பாட்டில் குறையுதா கொஞ்சம் ஊற்றி விட்டு போவாங்க. எப்போ நிறுத்துவாங்கன்னா இவங்க ஊற்றும் போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு போதும் அப்படின்வாங்க. அது வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அவங்க குடிச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு குடிச்சிக்கிட்டே அவங்க அந்த சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டே அவங்க அங்கே இருப்பாங்க, பேசிக்கொண்டே இருப்பார்கள், எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க கையில் ஒரு குவளை இருக்கும். அந்த குவளையில் அவங்க குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் காட். ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த கையில் திராட்சை ரசம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அம்மாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சா என்னமோ தெரியல. எதுக்காக அந்த அம்மா அங்கே அந்த அம்மாக்கிட்ட வந்து சொன்னாங்கன்னு புரியல. ஒருவேளை ரொம்ப உறவினர்களாக இருப்பாங்களா? ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு குறைவு பட்டுச்சுன்னா முக்கியமான ஒரு நபர்கிட்ட தானே வந்து சொல்லுவாங்க. கல்யாண வீட்டில் ரொம்ப உறவினர்களாக இருந்தால் தானே சொல்ல முடியும். மரியாள்கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க. மரியாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. சொல்ல வேண்டியது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்ககிட்டயோ பொண்ணு வீட்டுக்காரவங்ககிட்டயோ சொல்லியிருக்கணும். அப்போ அந்த அடுத்த இடத்துல அந்த வீட்டுக்கு ரொம்ப உரித்தான ஒரு இடத்துல இருக்கிறவங்க இவங்க தான் அங்கே புரியுது. மரியாள் அம்மா மேற்பார்வையில் தான் கல்யாணம் நடக்கிறது போல தெரியுது. இந்த மரியாள் அம்மா அந்த இடத்துல மரியாள் அம்மாள்கிட்ட ஒரு குறைவு இருக்குது, குறைவை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போது இவர் அங்கே இந்த மரியாள் அம்மா பேசுகிறாங்க அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இந்த செய்தியை இயேசுநாதர்கிட்ட சொன்னது மரியாள் அம்மா தான். அப்போ சொல்கிறார், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இப்போ இந்த ஸ்திரீ நடுவில் இந்த மரியாள் உள்ளே வர்றதை கட் பண்ணிட்டாங்க. இடையில வந்து பேசுகிறது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏதோ மனசில் ஏதோ பட்டுச்சு. இங்கே என்னமோ நடக்க போகுது அந்த அம்மாவுக்கு தெரியுது. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதான் மேட்ரு, அதன்படி செய்யுங்கள். நீ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி மட்டும் செய்யுங்கள். என்னை நடுவில் வம்புக்கு இழுக்காதீர்கள். நிச்சயமாக இந்த இடத்துல இந்த குறைவை மாற்ற அவரால் முடியும். அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபெய்த் வந்துருச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டாம். நான் கேட்டு சொல்லலான்னு நினச்சேன். இடையில போய்த்தான் மூக்கு உடஞ்சி போய் வந்திருக்கிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. வேலைக்காரராச்சு எஜமானாச்சு, இடையில நான் யார்? அந்த அம்மா அழகாக அப்படியே வெளியேறிட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் மரியாள் மூலமாக தான் ஜெபிக்கிறாங்க. மரியாள் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. மரியாள் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இருக்கீங்களா? எப்படி? ஆமாம், ஆண்டவர் சொல்ற, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, கவுட், எங்கள் வெளியே போய் நில்லு. இது எனக்கும் பிதாவுக்கு இடையில் இருக்கிற சம்பவம். நான், என் பிதா, அப்புறம் யாரெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள என் பக்கத்தில் வர்றார்களோ அவர்கள். இதுதான் பாத்திரம், பயன்படுத்தப்படக்கூடிய பாத்திரம் அதுதான். இப்போ அந்த வேலைக்காரர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் இந்த கச்சாடிகளில் தண்ணீரை என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள். இதுதான் மேட்ரு. இந்த கச்சாடியில் தண்ணி எதுக்கு இருக்கும்னா கால் கழுவுறதுக்கு தான் இருக்கும். பிரைஸ் காட். எல்லாம் நிரப்புறாங்க. நிரப்பின உடனேயே
வேறு ஒன்றும் இல்லை. கை வச்சாரா, ஜெபம் பண்ணாரோ, ஒன்றுமே கிடையாது. நிரப்புங்கன்னார், நிரப்பிட்டாங்க. இப்பொழுது எடுத்துக்கொண்டு போய் பரிமாறுங்கள். அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ எப்போ நிரப்புங்கன்னு சொல்லி அவர் வார்த்தைக்கு நீ என்ன செய்தீர்களோ, எக்ஸ்ட்ரா எதையும் நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீ எங்கே ஒன்றை வைத்திருக்கிறாரோ, எதை செய்ய வைத்திருக்கிறாரோ, எதை சொல்லி கொடுத்துருக்கிறாரோ, நீ அதை மட்டும் செஞ்சால் போதும், உன் செயல்கள் சுவையானதாக மாறும். அந்த திருமணத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். எல்லாரும் யாரை பார்த்துருப்பாங்க? நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க இயேசுவை பார்த்துருப்பாங்க. கிடையவே கிடையாது. எல்லாருடைய கண்களும் அந்த திராட்சரசத்தை கொண்டு வந்து கொடுத்த வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்களை தான் பார்ப்பாங்க. இவ்வளவு ரசத்தை எங்கடா ஒழிச்சு வச்சுருந்தீங்க? இவ்வளவு டேஸ்ட் இருக்கிற ரசத்தை எப்படிடா கடைசி கல்யாணம் முடிய போகும்போது தண்ணி கலந்து கொடுக்கறதான வேலையை தானே செய்வீங்க எப்போ பார்த்தாலும். நேற்று இரவு கிரேனா எங்களுக்கு ரசத்தில் தண்ணியை ஊற்றி ரசத்தை பரிமாறினா. ஸ்தோத்திரம். மத்தியான ரசம், அதே ரசம் மறுபடியும் வருது. என்னடான்னு பார்த்தா தண்ணியை ஊற்றி ஒரு லைட்டாக சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. ஸ்தோத்திரம். வேறு வழி இல்லை. கொஞ்சம் லேட்டாக ஆக ஆக ஹோட்டலில் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஆகி போனீங்கன்னா அப்புறம் சாம்பார் ரசமாக மாறிடும். ப்ரைஸ்க. அல்லேலூயா. சாம்பார் ரசமாக மாறிடும். எங்கே வச்சுருந்தீங்க? அந்த பணிவிடைக்காரர்கள் அந்த இடத்துல ஒரு ஹீரோ மாதிரி எடுத்து பரிமாறி இருப்பாங்க பாருங்களேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. அவர்கள் சொன்னதை கேட்டார். அவர் சொன்னதை அவர்கள் கேட்டார்கள். என்ன செய்ய சொன்னாரோ. நான் நினைக்கிறேன் அந்த கல்யாண வீட்டிலேயே ஒரு பெரிய கதாநாயகர்களாக அந்த பணிவிடைக்காரர்கள் காணப்பட்டிருப்பார்கள். பிரைஸ் காட். எப்படிப்பா ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகான ரசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி இவங்களை வேலைக்கு அந்த என் கல்யாண வீட்டில் அடுத்த முறை கல்யாணம், அடுத்த எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது தம்பி, நீங்களே வந்து ரசம் பரிமாறுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள் அந்த இடத்துல ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, என்ன அந்த சொல்லுகிற வேலையை கரெக்டாக செய்கிறதுல இருக்கிற ஒரு உயர்வுங்கிறது எதுவாக இருந்தாலும் சரி. நான் எனக்கு இதை மட்டும் தானே சொன்னாங்க, இல்லைங்க, அதுக்குள்ளே இருக்கிற பிளெஸ்ஸிங் பயங்கரமானது. தண்ணி எடுத்து இங்கேருந்து இங்கே மாற்றி வைக்கிறதுல என்ன இருக்குது? இதட்ட ஒரு பெரிய வேலை. நம்மளாம் அண்டா தண்ணியை, எவ்வளோ பெரிய தண்ணி, பேரல் தண்ணியெல்லாம் மாற்றி வைக்கிறோம். இப்போ பெரிய இந்த வேலையா இல்லை. அவர் சொல்லி அந்த வேலையை நம்ம செஞ்சிட்டோன்னா அதில் இருக்கிற கணம், மகிமை, மேன்மை எதுலேயுமே வராது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே அப்படித்தான். அவர் என்ன சொல்கிறாரோ, தலைவனாக நமக்குள்ள தாழ்மை ரொம்ப அவசியம். எவ்வளவு உயர்த்தப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தாழ்மையை கற்றுக்கொள்ளவிட்டால் நம்முடைய லைஃப் தேவனால் பயன்படுத்தப்பட முடியாத ஒரு பாத்திரமாக நாம் போய்விடுவோம். நீங்கள் இதுக்கு கீழே மேலே இந்த ரெண்டு காரியத்தையும் பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் வந்து, உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய குமாரர்கள் ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் உட்காரும்படிக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு தாயார் வந்து கேண்டிக் கொண்டாள். அதுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கேட்குறது என்னதுன்னு உங்களுக்கு தெரியலையா?
என்ன நீ இதெல்லாம் பிதா எனக்கு யாரை நியமிக்கிறாரோ, என் வலது பக்கத்தில் உட்காரவும் இடது பக்கத்தில் உட்காரவும் யாரை அவர் தீர்மானிக்கிறாரோ அவங்க தான் உட்கார முடியும். நீங்கள் வந்து திடீர்னு வந்து இப்படி கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் பேசிகிட்ருக்க? 24வது வசனம், மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரில் ரீடென்ஷன். அவன் தப்பாக பேசிட்டான்னா அவனுக்கு அவர் பார்த்துக்கிடுவார். உங்களுக்குள்ள என்ன டென்ஷன், எரிச்சலையாக வந்தது? அந்த 10 பேருக்குமே நாம் தான் அந்த இடத்துல உட்காரணும்னு நினச்சோம். இவன் நமக்கு போட்டியாக வந்துட்டான் பாருங்க. என்னம்மா நாம் அப்புறம் அவன் வலது பக்கத்தில் வந்துட்டான், நான் எங்கே போய் உட்கார்றது? ஸ்தோத்திரம். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. இந்த இடத்த தொட்டு நான் பேசணுன்னா 1 மணி நேரம் பேசலாம், பல மணி நேரம் பேசலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரிடத்துல திரளான மீட்பும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உண்டு. அவர்களுக்கு தேவன் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதை நேர்த்தி அவர் செய்வார், தருவார். எனக்கு உரியதை எனக்கு தருவார், உங்களுக்கு உரியதை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு உரியதை எடுத்து எனக்கு கொடுக்கிறவர் அவர் அல்ல. எனக்கு உரியதை எடுத்து உங்களுக்கு, ஏன்னா அவர் தரித்திரர் அல்ல, அவர் கை குறுகி போகவில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானம் பூமி எல்லாம் அவருடையது. நான் அடிக்கடி யோசிப்பேன், பலமுறை நான் பேசி இருக்கிறேன். உயர்வு ஆசீர்வாதங்களை பற்றி பேசும் பொழுது, இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறோம், நாம் உடுத்துகிறோம், இன்றைக்கு ஒரு வீட்டிலே நாம் தங்கி இருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் வாகனத்தை கொடுத்திருக்கிறார், 2 வீலர் கொடுத்திருக்கிறார், போக்குவரத்துக்கு குடும்பத்தை இன்றைக்கு சாப்பிடும்படியான காரியங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் வானமும் பூமியும் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்கே ஒரு கோடு போட்டான் சாத்தான். என்ன தெரியுமா? இந்த மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இதில் உள்ள ஐஸ்வர்யம் மகிமை பொருள் எல்லாம் யார் கையில் இருக்குதுன்னா சாத்தானுடைய கையில் இருக்குது. நான் சொல்கிறேன், சவால் விட்டு நம்மளை தேவன் போஷித்து வருகிறார். எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீங்க? எனக்கு நீ உலகத்தில் எத்தனையோ அவையெல்லாம் அவங்கிட்ட இருக்குது, ஆனால் என்னைய வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். என்னை தரித்திரல அல்ல. அப்போ எனக்கு எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அவனுக்கே தெரியாமல் எனக்கு உரியவைகள் இந்த பூமியில் இருக்கிற ஐஸ்வர்யம், எனக்குன்னு கொடுக்கப்பட வேண்டியது எல்லாம் இந்த பூமியில் இருக்குது. அவர்கிட்ட திரளான மீட்பு இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, கனம் இருக்குது, மகிமை இருக்குது. நான் யாரோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை. எனக்கு உரியதை அவர் எனக்கு தருவார். என் ஸ்தானம் என்ன, நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ, எப்படி ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே மாத்திரம் நான் நிலைத்திருந்தால் போதுமானது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். அல்லேலூயா. நான் பெரியவனாக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வேண்டாம். அதற்கு முன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பணிவிடைக்காரனாயிரு. நீ முதன்மையாக இருக்க விரும்பினால் நீ வேலைக்காரனா ஊழியக்காரனாயிரு. இந்த கடைசி வரைக்கும், இந்த பூமியில் நம்ம வாழ்கிறது வரைக்கும், கடைசி வரைக்கும் இந்த கோட்பாடு, இந்த கொள்கையை ஆண்டவர் சொல்கிறார், நானே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக என் ஜீவனை கொடுக்கவுமே வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதற்குத்தான் தேவன் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் அப்பா என்ன செஞ்சாரோ பிள்ளை அதைத்தான் இந்த பூமியில் செய்கிறதுக்கு தேவன் எனக்கு அந்த கிருபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அவர் குரு என்றால் நான் அவரை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டீர்கள்? கண்களை மூடுவோமா? இதில் நம்ம பின்னாலே இருக்க நிறைய விஷயங்கள். அங்கே தாவீதின் குமாரனே இறங்கும் கத்ரா ஒருத்தன்
நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆக அவர்கள் அதட்டினார்கள். இன்னும் அவங்க பேசுறது புரியலை, ஆண்டவர் சொல்கிற காரியம் புரியலை. அவர்கள் எல்லாரும் அதட்டினார்கள். தேவன் அவர்களை அதட்டுகிறதற்கு விரும்பவில்லை. அவனுக்கு அற்புதம் தேவை. அவனுக்கு என்ன தேவையோ, அவன் எவ்வளவு ஏழ்மையான எளிமையான தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவனுடைய தேவையை சந்திக்க உயர்த்த தேவன் விரும்புகிறார். தடுப்பது யார்? எதற்கு அவனை அதட்டுகிறீர்கள்? ஏன் அவர் பேரை சொல்லி சத்தமாக நீ என்ன கூப்பிட்டு கரைச்சலை உண்டு பண்ணுற? இல்லை, அவரை கூப்பிடுறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. யாருக்கு அதிகாரம் உண்டு? தடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவரே, என் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யும், ஆசீர்வதியும். இந்த வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த தேறுகிற காரியங்கள் எங்களுக்குள்ளே விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.